ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி இந்த பிரியாணியை குக்கரில் தான் பண்ண போகிறோம். இந்த பிரியாணிக்கு தொட்டுக்க நான்வெஜ் வறுவல் எதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெறும் தயிர் பச்சடி கூட இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அன்றைக்கி ஒரு 5 முட்டை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இது சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா நம்ம போடுற மசாலாலாம் கரிஞ்சிரும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரைஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முட்டையோட மேல் பக்கம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நெய்யோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நெய் 2 சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஸ்டார் பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினாவோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு. இப்போ இது நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இது கூட பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் ஃப்ரை ஆகி வரட்டும்.
இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் 3 டம்ளர் ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1க்கு 1.5 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.25 எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த நேரத்தில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் சேர்க்கலன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் ஒரு அரை மணி நேரமாக சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா அரிசியை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திரும்பவும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம போட்ட அரிசி மேலே கொஞ்சம் கொதித்து வர அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ அரிசி எல்லாம் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுட்டு அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணி ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் ஒரு விசில் விட்டுட்டு 7 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.